ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே எஸ்ஐக்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ காயத்ரி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து, இங்கே பாரு காயத்ரி, நீ என்ன தப்பு செஞ்ச, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க, நீ அழுகவே கூடாது சரியா, இங்கே பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச செலியனவே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் காயத்ரி, நீ பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழு. நம்ம எல்லாருமே கொஞ்ச நாள் தான் இருப்போம், இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம ஏன் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும், அதுவும் தப்பு செஞ்சால் பரவாயில்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, நீ தான் எந்த தப்புமே செய்யவே இல்லையே, எந்த தப்பும் செய்யாத நீ எதுக்காக அழுதுகிட்டு, நீ பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம காயத்ரிக்கு நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க. ஸோ நிச்சயமும் நல்லா பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஏற்பாடுமே தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் மகா வந்து அப்படியே வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பயங்கர கடுப்பாக இருக்குது. நம்ம தம்பி வாழ்க்கையுமே இந்த அன்னபூர்ணி அழிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தாமல் சிந்துவை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா. சிவாவோட வாழ்க்கையும் கெடுத்து போட்டா. இவ பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும். இந்த அன்னபூர்ணியை கொன்று போட்டுடலாம் போல் ஆத்திரம் வருது. என்ன பண்ணுறது, அன்னபூர்ணியோட ராஜ்யம் தானே இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே மாற்றுறேன், இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க பாட்டுக்கு பைய மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே அன்னபூர்ணி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நம்ம அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்றதில் பயங்கர ஹாப்பி அவங்க. இப்போ இங்கே நம்ம சிவா வந்து எல்லா டெக்கரேஷனுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூ அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம ஸ்வாதி அழகாக மைனா மாதிரி ரெடியாகி வந்து மஞ்சள் கலர் புடவை இப்போ கட்டிக்கிட்டு எங்கள் சிவா கிட்ட வந்து, சிவா இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்வாதி உனக்கு என்ன குறை, அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. இப்போது ஸ்வாதி இருந்துட்டு, ஓ அப்படியே சிவா, சரி சிவா, நானும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றா நிறையவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸாக நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம சிந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த டாக்டுக்கு கொழுப்பு அதிகம் தான், நம்ம எம்பூட்டு டைம் சொல்லியிருக்கோம் ஸ்வாதிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த டாக்டருக்கு இதெல்லாம் மைண்ட்குள்ளே வரவே வராது, இருக்கட்டும் அந்த டாக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆங்கிளில் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நம்ம ஸ்வாதியும் சிவாவும். ஸ்வாதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சிவாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்ல, சிவா செம்ம ஸ்மார்ட் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி சிவாவை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்கே தூரத்துலேருந்து பார்த்து சிந்துக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இந்த ஸ்வாதிக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. இன்னொருத்தி புருஷனை எப்படி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கா பாரு, அப்படியே அவள் கண்ணை நோண்டி எடுக்கணும் போல் கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனக்கு தானே பேசிக்கிட்டு அந்த ஸ்வாதியை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சிவா, நான் போயிட்டு இந்த ஃபோட்டோலாம் எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்வாதி வந்து இது சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு அது வந்து எடிட் பண்ணுறாங்க. ஸோ சிவாவுக்கும் நம்ம ஸ்வாதிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி அதெல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கிற மாதிரியெல்லாம் செட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து வந்து சிவா கிட்ட வந்து, டாக்டரே இங்கே பாரு டாக்டரே, நானும் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சிந்து என்ன சிந்து இப்படி முகத்தோட முகம் அப்படி ஒட்டி இவ்வளோ க்ளோஸ் ஆவா, கொஞ்சம் பக்கம் தள்ளி நிற்கலாம்ல, டாக்டரே நான் உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிந்து ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின் என்ன டாக்டரே, அந்த ஸ்வாதி மட்டும் உங்ககிட்ட நெருக்கமாக நின்று எம்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, நான் உங்கள் பக்கத்தில் நின்னா உங்களுக்கு என்ன வலிக்குதா என்ன, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, சரி உனக்கு எம்பிட்டு ஃபோட்டோ வேணுமோ அம்பிட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கோ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிந்துவுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த மகாக்கு இங்கே பற்றிக்கிட்டு எரியுது. ஐயோ கடவுளே, கன்றாவி இதெல்லாமே பார்க்கணுன்னு நம்ம தலையெழுத்து போல, நம்ம நினைக்கிறது ஏன் நடக்கவே மாட்டேங்குது, நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க தனக்கு தானே இங்கே நம்ம மகா. ஸோ இதை எப்படியாவது நம்ம வந்து இந்த சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணும், சிவா பக்கத்தில் கூட அவள் நெருங்கக்கூடாது, அவளோட நிழல் கூட சிவா மேலே படவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போது ஒரு மாஸ்டர் பிளான் அவங்களுக்கு தோணுது. ஸோ உடனே அன்னபூர்ணி கிட்ட போகிறாங்க. அக்கா
இது உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்காக்கா? என் தம்பி நம்பிக்கை துரோகம் பண்ணா, தப்பு பண்ணா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிங்கன்னா அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி இப்போது காயத்ரியையும் என் தம்பியையும் நீங்கள் பிரிச்சிட்டீங்க. சரி, வாஸ்தவம் தான். அதே தப்பை தானே அந்த சிந்து பண்ணியிருக்கா. இப்போ மட்டும் நீங்கள் அந்த சிந்துவை வீட்டை விட்டு வெளியே துரத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிச்சயம் நடக்கவே நடக்காது. நான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, உனக்கு என்னதான் மகா பிரச்சனை? காயத்ரியோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் கிடையாதா? காயத்ரி அவள் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதா? எதுக்காக இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கா. நீங்கள் இப்போவே அந்த சிந்துவை இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி ஆகணும். அவள் இந்த நிச்சயத்தில் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணியுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நிச்சயம் வந்து நடக்கணும். அதனால் இங்கே சிந்துக்கிட்ட வந்து, ஏய் சிந்து, என்னடி உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இன்றைக்கி காயத்ரியையும் எசக்கிக்கும் நடந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சு அவங்கள எப்படி 2 பேரையும் பிரிச்சனோ அதே மாதிரி தான் உன்னையும் சிவாவும் நான் பிரிக்க போகிறேன். இந்த நிச்சயம் நடக்கிறப்போ நீ இருக்கவே கூடாது. உன்னை மாதிரி ரொம்பவே கேவலமானவங்க, நம்பிக்கை துரோகிங்க என் பொண்ணு நிச்சயதார்த்தத்தில் இருக்கக்கூடாது. ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போடி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அத்தை, காயத்ரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைப்பேன் அத்தை. ஏன் அத்தை என்னை மட்டும் இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படி சொல்லிட்டு, ஏய் சும்மா நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போ. என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக அவள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறா. ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. நீ போனால் தான் இந்த நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த நிச்சயம் நிற்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உன் கண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ உடனே நம்ம சிந்துவுமே காயத்ரியோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், அவளோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சிந்துவுமே வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கிறாங்க. ஸோ தூரத்தில் இருந்து அவங்களுக்கு நடக்கிற நிச்சயத்தை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக நிச்சயம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ இப்போது இங்கே நம்ம காயத்ரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இன்றைக்கி நமக்கு பிடிச்சவங்க கூட நிச்சயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் சிந்து அண்ணி மட்டும்தான். அவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இப்படி நான் இந்த மேடையில் சந்தோஷமாக எனக்கு பிடிச்சவங்களோட நிச்சயத்தை பண்ணிக்கிட்டே இருந்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும். எங்கே அவங்க காணுமே அப்படி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ வெளியே போய் பார்க்கவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ணி அப்படி சொல்லிட்டு நம்ம காயத்ரி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காயத்ரி, நீ இப்போ சந்தோஷமாக இருக்கியா காயத்ரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ணி. இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி செல்லியும் கூட எனக்கு நிச்சயம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் அண்ணி காரணம். உண்மையாகவே இதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன் அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, எனக்கு நன்றி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு, அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, சிவா அண்ணன் கூட நீங்கள் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க, கண்டிப்பாக வாழ்வீங்க அண்ணி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ காயத்ரி அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை இப்போ அமைச்சுக்கிட்டாங்கன்றதில் நம்ம சிந்துக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். இப்போது இங்கே நம்ம காயத்ரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சிந்து அன்னிக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைமில் தான் அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் கேட்குறத நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக காயத்ரி, உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம், உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அடுத்த செகண்டே அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம காயத்ரி வந்து சடான்னு அன்னபூர்ணி காலில் விழுகிறாங்க. காயத்ரி, என்னம்மா எதுக்காகம்மா காலெல்லாம் விழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா உங்களை கெஞ்சி கேட்குறம்மா, தயவு செஞ்சு சிந்து அண்ணியையும் சிவா அண்ணனையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். நீங்கள் அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் பிரித்து வச்சு அந்த பாவத்தை நீங்கள் மடியில் கட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு அண்ணனையும் அண்ணியையும் ஒன்று சேர்த்து வைங்கம்மா, ப்ளீஸ் மாம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு சிந்து அண்ணி தான் காரணம். அவங்க உசுரை கூட பெருசாக எடுத்துக்காமல் அவங்க ரவுடிங்க கிட்டேருந்து, அந்த மாறன் ஆட்கள் கிட்டேருந்து என்னை காப்பாற்றினாங்க. அவங்க மட்டும் அன்றைக்கி இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மாறனோட மச்சான் என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கும். அந்த வலி தாங்க முடியாமல், அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாமல் கண்டிப்பாக நான் செத்து தான் போயிருப்பேன் அப்படி சொல்லிட்டு, காயத்ரி அப்படிலாம் பேசாத காயத்ரி, அம்மா அதுதாம்மா உண்மையாகவே நடந்திருக்கும். அப்படி நடக்காமல் போனதுக்கு காரணமே இன்றைக்கி சிந்து அண்ணி தான்.
அவங்களால தான் இன்னைக்கு நான் இப்போ இம்புட்டு சந்தோஷமாக இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஒரு வேளை அண்ணனுக்கு சிந்து அண்ணி பிடிக்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அண்ணனுக்கு தான் சிந்து அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. வாழ வேண்டியவங்கள வாழ வைம்மா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு காயத்ரி, இது விஷயமா நான் யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். ஆனால் இப்போவே என்னால் முடிவு எடுக்க முடியாது. என்னதான் சிந்துவை நான் மன்னிக்கணும்னு நினச்சாலுமே அவள் பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவள் மேலே நான் எம்பிட்டு பாசமாக இருந்தேன் தெரியுமா? அவளும் நானும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகிக்கிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு நான் சிந்துவை நேசித்தேன், பாசத்தை கொட்டினேன். ஆனால் நான் அவளை எந்த அளவுக்கு நம்பினனோ அதை விட அதிகமாகவே அவள் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா. அதை என்னையெல்லாம் இப்போ வரைக்குமே ஏற்றுக்கவே முடியல காயத்ரி. அம்மா தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கம்மா. நாளைக்கு இந்நேரம் உங்ககிட்ட நான் வந்து நிற்பேன். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சரி காயத்ரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட அவங்க மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ சிந்துவை இப்போ வரைக்குமே என்னால் மன்னிச்சு ஏற்றுக்க முடியல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல முடிவை, நல்ல ஒரு தீர்க்கமான முடிவை நீ தான் எனக்கு என் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்கள் அன்னபூர்ணி வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் அன்னபூர்ணி சாமி கும்பிட்டுட்டு வராங்க. வர வழியில் ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காங்க. தாயி, நீ ரொம்ப தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க. மனசுக்கு பிடிச்சி ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்கள பிரித்து வச்சு மிகப்பெரிய பாவத்தை நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. அது உன் குடும்பத்தவே தரமட்டமாக்கும், தரநாசமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாங்க. எங்கள் அன்னபூர்ணி இருந்துட்டு, இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கண்டுக்காமல் போயிடுறாங்க. இப்போது வீட்டுக்கு போனதுமே எங்க நம்ம சிந்து வந்து வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு, ஏய் இங்கே பாரு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொல்லைப்புறத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லுங்க அத்தை, என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டி, இங்கே பாரு, காயத்ரி என்கிட்ட உனக்காக வந்து எம்புட்டு கெஞ்சி அழுது பேசினா தெரியுமா? உன்னையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. இங்கே பாரு சிந்து, உன்னை எனக்கு எம்புட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். எந்த அளவுக்கு நான் உன் மேலே பாசத்தை கொட்டினான்றதுமே உனக்கு தெரியும். ஆனால் நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லி என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுமே நான் அந்த நிமிஷமே உடஞ்சி போயிட்டேன். எப்போவுமே நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக உன்னை நான் என் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். இங்கே பாரு சிந்து, உன் காலில் கூட விழுகிற, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு. நான் ஸ்வாதியையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு தான் பொருந்தும், உனக்கெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. உன்னுடைய கேரக்டருக்கு நீ வேறு எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்னை சாக சொன்னால் கூட நான் செத்து போகிறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் டாக்டரை விட்டு பிரிஞ்சு போக சொன்னால் அதை என்னால் ஒரு நாளுமே ஏற்றுக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு சிந்து, கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரம் நான் இது யாருக்கு, சிவாவுக்கும் நான் ஸ்வாதிக்கும் நிச்சயம் நடத்த போகிறேன். கண்டிப்பாக காயத்ரிக்கும் செலியனுக்கும் என்றைக்கு கல்யாணமோ அதே நாளில் இவங்க 2 பேருக்குமே நான் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ண போகிறேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. எப்பாடுபட்டாவது இந்த நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் நம்ம நிப்பாட்டணும். டாக்டர் நமக்கு மட்டும்தான் புருஷனாக இருக்கணும். டாக்டரை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது இன்னொரு சைடு எங்கள் அன்னபூரணி சிவாவோட மனசை மாற்றணும். சிவா மனசில் இருந்து சிந்துவை தூக்கி எறியணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டில் நடக்கிற பிரச்சனை, சிந்து ஏமாத்தினது, இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏன் அன்னபூரணி, நீ கவலையே படாதடி, நான் உனக்கு சூப்பர் ஐடியா ஒன்று தரேன். சிவா மனசில் இருந்து சிந்துவை தூக்கி எறியறதுக்கான ஒரு நல்ல மருந்து என்கிட்ட இருக்குடி. ஏன்னா அதை தான் நானுமே இங்கே ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தினேன். ஸோ அதில் கொஞ்சம் மருந்து மீந்திருக்கு. அதை நீ கொஞ்சமாக சிவாவுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்த அப்படின்னா அடுத்த செகண்டே அந்த விஷயம் மாறிடும். அவன் மனசுக்கு எதெல்லாம் அதாவது உயிருக்குயிராக நேசித்த பொண்டாட்டியை கண்டிப்பாக மறந்துடுவாங்க. நம்ம யாரை சொல்கிறீங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கான ஒரு வசிய மருந்து என்கிட்ட இருக்குது. நீ உடனே கிளம்பி வா, நான் உனக்கு இதை கொடுக்குறேன். நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார். உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, ஏதாவது சிவாவோட உடம்புக்கு கெடுதல் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு கெடுதலும் வரல, நான்லாம் யூஸ் பண்ணி பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி வேலையாக போயிட்டு அந்த வசிய மருந்தை வாங்கிட்டு வராங்க. ஸோ சிவாவுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சு அந்த பவுடருமே அந்த வசிய மருந்து
மருந்து பவுட்ரு போட்டுடுறாங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ இங்கே நம்ம சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க. சிவா, இந்தாயா பால் குடியா அப்படி சொல்லிட்டு. என்ன பெரியம்மா, எப்போவுமே நீங்கள் இப்படி எனக்கு எடுத்துகிட்டு வந்து தரமாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நான் அவ்வளோவா பாலும் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், எதுக்காக பெரியம்மா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கஷ்டப்படுறீங்க, எனக்கு வேண்டாம் பெரியம்மா அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி, ஐயோ என்ன பண்ணுறது, சிவா வேண்டான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன சிவா, உன் வாழ்க்கை விஷயத்தில் தான் நான் சொல்கிறத கேட்காம சிந்து தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு மனசில் அவளை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாதாரண இந்த பால் குடிக்கிறதுக்கு கூட நீ யோசிக்கிறல்ல, சுத்தமாக டோட்டலாக நீ மாறிட்ட சிவா. என் பேச்சை நீ கேட்கவே இல்லை. முன்னாடியெல்லாம் என் பெரியம்மா சொல்கிறது தான் தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சிவா, இன்னைக்கு நான் சொல்கிறத ஒரு விஷயம் கூட கேட்கக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்டல அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா அப்படியே நடிக்கிறாங்க. உடனே சிவாவுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ பெரியம்மா, இதுக்காக நீங்கள் அழுவீங்களா, சாதாரணமாக மில்க் தானே நான் சாப்பிடணும், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா வாங்கி குடிச்சிடுறாங்க. இப்போ தான் நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா சிவா, நான் சொன்னதுமே இந்த பாலை குடிச்சிடல, எனக்கு அது போதும்யா. என்ன பெரியம்மா, சாதாரணமாக பால் குடிச்சதுக்கு இம்புட்டு சந்தோஷப்படுறீங்க. உடனே அன்னபூர்ணி மனசுலேயே நினைக்கிறாங்க, அந்த பாலில் தானே வசிய மருந்தே கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் நீ சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட வராங்க. அதாவது அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அன்னபூர்ணி. ஸோ அவங்க ரூமுக்கு தான் எங்கள் மகா போகவும், அக்கா தயவு செஞ்சு சொல்கிறேங்க்கா, எசக்கியையும் காயத்ரியும் தான் நீங்கள் பிரிச்சிட்டிங்க, அதே மாதிரி சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மகா, நீ கவலையப்படாத, அதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன். நான் சிந்துவை சிவா கிட்டேருந்து பிரித்து நான் சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்னமோ அந்த ஸ்னேகாவுக்கு வாக்கு கொடுத்ததா அந்த ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்னேகாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. இங்கே பாரு மகா, அந்த சிந்துவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்ட, நான் அதை கேட்குறேன். அதே மாதிரி ஸ்னேகா சிவா விஷயத்தில் தலையிடக்கூடாது, அதுக்கு எதனா பண்ணு மகா நீ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு, அக்கா நீங்கள் அந்த சிந்துவை சிவா கிட்டேருந்து பிரித்தா மட்டும் போதும், நீங்கள் சுவாதியை கூட கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சுவாதியுமே நல்லா வசதியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாக அம்சமாக படிச்சிருக்கா, சிவாவுக்கு ஏற்றவ அவள் ஓகே தான். ஆனால் சிந்து என்றைக்குமே ஒரு நாளும் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, எங்கள் பாரு மகா, நீ கவலையே படாத, அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், நாளைக்கே நான் சொன்னதை தான் அவன் செய்ய போகிறான், நாளைக்கும் நல்ல முகூர்த்த நாள் தான், அதனால் நான் அவனுக்கு நான் கண்டிப்பாக சுவாதிக்கும் நம்ம சிவாவுக்கும் நிச்சயம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அக்கா சிவா ஒத்துக்குவானா அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் அதாவது என்னுடைய வேலை. நீ வந்து அந்த ஸ்னேகா இந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும், அதை மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க்கா, அதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்ரு அப்படின்ற மாதிரி மகா சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ மறுநாள் ஆகுது. இங்கே நம்ம அன்னபூர்ணி சிவா கிட்டே போயிட்டு, சிவா காஃபி கொண்டு வருவாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பெரியம்மா இப்போ தான் நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சாப்பிட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம சிந்து வந்து சிவா கிட்ட, டாக்டரே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சிந்து, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, எங்கள் பாருடி, இதுக்கப்புறம் நீ சிவா கூடலாம் பேசக்கூடாது, இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்குது, சிவாவுக்கும் ஸ்வாதிக்கும் நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் நிச்சயதார்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு இங்கே நம்ம சிந்து அப்படியே பதறி போகிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கார். பெரியம்மா என்ன பெரியம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னு கேட்கவும், உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, சுவாதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கியா, நான் சொல்கிறத நீ கேட்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. பெரியம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம், சரியா இப்போ சொல்லியா, இப்போ கேட்குறேன், சுவாதிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிறைய விருப்பம் இருக்குது, சுவாதி நல்லா படிச்சிருக்காயா, ரொம்ப அழகாக இருக்கா, அவளுக்கு என்னையா குறை அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு அப்படி சொல்லிட்டு. ஐயோ பெரியம்மா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுலன்னு சொல்லவே இல்லையே, சுவாதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியம்மா, நீங்கள் தாராளமாக இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான கேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு. இதை கேட்ட அன்னபூர்ணிக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சிந்து, பைரவி இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன பைரவி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சிவா இப்படி சடானு ஒரு நைட்டில் மாறிட்டானா என்ன, நேற்று வரைக்கும் சிந்து கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி சுவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை கோமாவில் இருப்பானோ அப்படி சொல்லிட்டு.
பைரவியே குழம்பி போயிருக்காங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல ஆறுமுகம். என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சிந்து பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம சிவா பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே அழுதுகிட்டு இருக்க நம்ம சிந்துக்கிட்ட வந்து அன்னபூரணி, ஏய் என்னடி என்ன நடு வீட்டில் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, சும்மா இப்படி அழுது எங்கள் வீட்டில் ஏதாவது கெட்டதை நடத்திட போகிறேன். இங்கே பாரு, அதான் சிவாவே ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டான்ல. எங்களுக்கு சிவாவோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ எல்லாம் அவனுக்கு பொண்டாட்டின்ற ஞாபகமே அவனுக்கு இல்லடி. உன்னை அவன் எப்போவோ தூக்கி எறிஞ்சிட்டான். நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை தூக்கி எறியாமல் இன்னுமே ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ஒழுங்கா மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வேண வழியை பாரு அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்க அத்தை, என்ன உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கும் டாக்டருக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. எங்கள் 2 பேரையும் 1 வருஷத்துக்கு கோர்ட் ஒன்றா வாழ சொன்னதை நீங்கள் எல்லாமே மறந்துட்டீங்களா? உடனே அன்னபூரணி, ஏய் என்ன ஏதோ 1 வருஷம்னா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அடுத்த வாரத்தில் கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுது. அப்போது உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடந்ததை ரத்து செய்ய போகிறாங்க. அவங்க செய்யலை அப்படின்னாலுமே நான் செஞ்சுடுவேன். நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கணும். ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவும் கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க முகத்தில் விட்டு எரிஞ்சு அவங்கள அடித்து வெளியே துரத்துறாங்க 2 பேருமா சேர்ந்து. காயத்ரி இருந்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிந்து அண்ணியை இப்படி கொடுமைப்படுத்தாதீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. காயத்ரி, உனக்கு எதுவும் இதெல்லாம் பற்றியெல்லாம் தெரியாது. நீ போ. உன் அண்ணன் வாழ்க்கையில் எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ தேவையில்லாமல் சிவாவோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் மனசு ஃபுல்லாகவே சிந்து அண்ணி தான் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ பார்த்தல உன் முன்னாடி தானே நான் சிவாவை கேட்டேன். ஸ்வாதிக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணலான்னு இருக்குன்னு சொன்னதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தானே போனான். ஆமாம், ஆனாலும் என்ன ஆனாலும் ஒன்றும் இல்லை. நீ போ காயத்ரி, உன் வேலை என்னமோ அதை பாரு போ அப்படி சொல்லிட்டு. இப்போ மகா இங்கே நம்ம சிந்துவை பயங்கரமாக அடித்து வெளியே துரத்திடுறாங்க. சிந்து இருந்துட்டு, நீங்கள் எவ்வளோ பெரிய சதி வேலை பண்ணாலும் கண்டிப்பாக டாக்டரை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. எப்பாடுபட்டாவது நான் டாக்டரை என் கூட இருக்க வைப்பேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பைரவி இருந்துட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, என்ன அத்தை என்ன நடக்குதுங்க? எப்படி சிவா மாறினாரு? சிவா சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தார். அதே எப்படி ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பைரவி வந்து கேட்குறாங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, அவங்கவுங்க வாழ்க்கை விஷயத்தில் அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். சிவாவுக்கு ஸ்வாதி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுவும் சொல்லிக்க முடியாது. நீயே இதில் தலையிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சிந்துக்கு என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு சொல்லிட்டு இது எதுவுமே தெரியல. ரொம்பவே அப்படி கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க நடு ரோட்டில். நம்ம பைரவிக்கு ஒரே தவிப்பாக இருக்குது. உடனே இங்கே நம்ம பைரவி வந்து சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து என்ன சிந்து என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து சிந்து கிட்ட கேட்குறாங்க. ஸோ சிந்துமே எனக்குமே ஒன்றுமே புரியல பைரவி. மகா அத்தையும் அன்னபூர்ணியாத்தையும் 2 பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்ணியிருக்காங்க. டாக்டரோட மனசை மாற்றிருக்காங்க. எனக்குமே ஒன்றுமே புரியல. நேற்று வரைக்கும் டாக்டர் என்கிட்ட நல்ல விதமாக தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இவங்க 2 பேருக்கான நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியாத்தை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதே சமயம் சிவா டாக்டருமே இதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பைரவி, இந்த விஷயத்தில் உன்னால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? யாராவது லாயர் மூலமாக இந்த கல்யாணத்தை இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு, நீ கவலைப்படாத சிந்து, இதுக்கான முயற்சியை நான் பண்ணுறேன், நீ கவலையே படாத, கண்டிப்பாக சிவா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே நம்ம மகா இருந்துட்டு, அக்கா சூப்பர்க்கா, நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணியிருக்கீங்க. எப்படியோ சிவா ஒரே நாளில் இப்படி மாறிட்டானே. ஆமாக்கா என்னக்கா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் மகா. ஸ்வாதிக்கும் சிவாவுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான நிச்சயத்துக்கான ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ ஸ்வாதியுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, அத்தை ஆண்டி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எனக்கும் இது சிவாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் நினச்ச மாதிரி இது சிவா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வாதி நீ கவலைப்படாதம்மா, உன்னை விட சிவாவுக்கு யாரும்மா பொருத்தமானவங்களாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம
சிந்து இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் சிவா கிட்ட போகிறாங்க. டாக்டரே, நான் உனக்கு என்ன பாவம் செஞ்ச டாக்டரே, எதுக்காக நீ என்னை விட்டுட்டு இந்த சுவாதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார், நீ எனக்கு உன்னை நான் ஏன் விடணும், நீ சிந்துன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஏன் உன்கிட்ட சம்மதம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக பேசுகிறாங்க. டாக்டரே, உனக்கு என்ன தான் ஆச்சு, உனக்கு எனக்கும் நடந்த கல்யாணத்தை எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணமா, நமக்கு எப்போ கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து கேட்குறாங்க. சிந்து பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.